தஞ்சை மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் என்என் பேலஸ் ரெசிடென்சி ஏசி மேரேஜ் அண்ட் மினி ஹால் தான் வந்திருக்கோம். நம்ம என்என் பேலஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நடேசன் நகர் எக்ஸ்பிரஸ்வே நாஞ்சிக்குட்டை பைபாஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம என்என் பேலஸில் 24 hours ரூம் சர்வீஸ் அண்ட் கேம்பஸ் இன்சைட்லேயே டெம்பிளும் கூட இருக்குங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இது டிரைவர்ஸ்க்குமே பொருந்தும். And elegantly furnished traditional luxury rooms, high-speed free Wi-Fi connection with smart TV, intercom facility, daily housekeeping, doctor on call, lift service, travel assistance. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம என்என் பேலஸ்ல இருக்கு. நம்ம என்என் பேலஸோட ரூம் டாரிஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டபுள் 1800, பிரீமியம் டபுள் 2300, பிரீமியம் ட்ரிபிள் 3000, பிரீமியம் சூட்ஸ் 3500, ஃபேமிலி சூட்ஸ் 4000, விஐபி பிரீமியம் சூட்ஸ் 4500. நம்ம என்என் பேலஸ் ஹால் டாரிஃப் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால் 10,000, என்ஏசி மினி ஹால் 35,000, முத்து மஹால் 75,000, B2B கார்டன் 80,000 தாங்க. நம்ம என்என் பேலஸ்ல நீங்க மேரேஜ் பண்றதுக்கான மேரேஜ் ஏசி ஹால் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றதுக்கு பார்ட்டி ஹால் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ்க்கு வந்தா ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க. அதுதான் நம்ம என்என் பேலஸ்ங்க. நம்ம என்என் பேலஸ்ல தமிழ்நாட்டு கலைவண்ண வரைபடம் நிறைய இருக்குங்க. நிலம் உழுதல், நெல் வயல் தெளித்தல், நடவு நடுதல், உரம் தெளித்தல், நெல் வயல் அறுவடை செய்தல், நெற்கதிர் கட்டுதல், நெல்லை அரிசியாக வணிகம் செய்தல். என்என் பேலஸோட ஒரு பட்ஜெட் ரூமா பார்க்குறோம் வாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வராமல் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஹோட்டல்லையும் இருக்காது. இந்த பெட்டோட பெரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கும்போது இங்கே ஒரு தண்ணி கிளாஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் எந்திரிச்சா அந்த தண்ணி கிளாஸ் வந்து சிந்தாது. அந்த மாதிரி ஹைடெக்காக வந்து நாங்கள் கரூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எல்லா பெட்டும் அப்படி தான். இந்த ஹோட்டலில் உள்ள அத்தனை பெட்டுமே ஒருத்தர் படுத்திருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சா அவரை டிஸ்டர்பே பண்ணாது, அவர் நிம்மதியாக தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம ஹோட்டலோட டபுள் ப்ரீமியம் ரூம் சார். வாங்க உள்ள வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய ஹோட்டலில் வந்து இந்த பவர் பாயிண்ட் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்குது, அதனால் ஒரு 5-6 பவர் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட ஒரு பாத்ரூம் டோர் மாதிரியே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ரசனையோடு இருக்கணுன்ற காரணத்தினால பாருங்க, எல்லாமே வந்து கிளாசிக்கலாக இருக்கும். பாத்ரூம்னா பாத்ரூம் மாதிரி இருக்காது. ஹோட்டலோட 3rd ப்ரீமியம். வாங்க உள்ள வாங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்டு 3 பேர், இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஹெட் ரெஸ்ட்டு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப். பக்கத்தில் ஹைவே இருக்கிறதுனால ஒரு சின்ன சத்தம் கூட உள்ளே வராது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த சவுண்டும் உள்ளே வராது. ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ரூம் இது. மேற்கொண்டு இப்போ லேடிஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பாத்ரூம்லேருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோட்டலோட ஃபேமிலி ஷூட் ரூம் சார். உள்ள வாங்க. நல்ல ஸ்பேசியஸாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் வந்து பவர் பாயிண்ட்ஸு, சவுண்ட் ப்ரூஃப் சொன்னதே தான். இந்த ரூம்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும். இந்த பெயிண்டிங்கு, அதே மாதிரி சேம் ஸ்க்ரீன். ஹோட்டலோட போர்ட் ரூம், சின்ன சின்ன மீட்டிங்ஸு ஒரு 20-30 பேர் நடந்தாங்க. எங்கள் ரோட்டரி கிளப் போர்டு மீட்டிங் இங்கே தான் போடுவோம். ரொம்ப வசதி குறைஞ்சவங்க பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னா இந்த ஹாலை நாங்கள் கொடுக்குறோம்.
ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹோட்டலில் பண்ண திருப்தி கிடைக்கும். இந்த பிக்சர் எடுத்துட்டீங்களா? வாங்க, இது நம்ம முத்துமகால். இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து 400 பேர், ரொட்டேஷனில் 500 பேர் வரைக்கும் வந்து போகிறாங்க. அதே மாதிரி டோட்டல் சவுண்ட் ப்ரூஃப். இந்த மண்டபத்தில் ஒரு டாக்டர்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க, இன்ஜினியர்ஸும் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சவுண்டு வெளியிலேருந்து உள்ளே வராது, உள்ளேருந்து வெளில போகாது. ஒரு 350லேருந்து 400 பேர், ரொட்டேஷனில் 500 பேர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஏசி சென்ட்ரலைஸ் ஏசி. நம்ம ஹோட்டலோட 4 பெட்ரூம் ஃபேமிலி ஷூட் ரூம் சார். வாங்க உள்ள வாங்க. நல்ல ஸ்பேசியஸாக டபுள் பெட்டு, அதே மாதிரி நல்ல ஸ்பேசஸ் இருக்குது. டோட்டல் சவுண்ட் ப்ரூஃபு, அதே மாதிரி அந்த சேம் கர்டன் ஸ்பெஷல், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. வணக்கம், தஞ்சை என்என் பேலஸ். நான் சந்திரசேகரன் பேசுகிறேன். அதாவது எனக்கு சின்ன வயசில் நாங்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்தேன். ஒரு சின்ன வயசில் ஆசைப்பட்டு ஆர்மிக்கு போனேன். அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு டெல்லியில் பல ஹோட்டல்கள் எல்லாரையும் பார்த்து எனக்கு அப்போ ஒரு சின்ன ஆசை இருந்தது, நம்மளும் இந்த மாதிரி என்னைக்காவது கட்ட மாட்டோமா அப்படின்னு. அப்போ நான் ஒரு சாதாரண சோல்ஜராக தான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதை விட்டு வெளில வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினாங்க. அதில் ஏசியெல்லாம் இல்லை, ஒரு கிராமத்து மக்களுக்காக வடிவப்பட்ட கல்யாண மண்டபம் அது. அதை வந்து பார்த்துட்டு அதை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாரும் ஏசி மண்டபம்னு கேட்குறாங்களே, நாம ஏன் ஒரு ஏசி மண்டபம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பாட்ட கேட்டேன். அப்பா சொன்னாங்க, இது விவசாயிகளுக்காக உள்ளது, உனக்கு வேணும்னா உனக்கு இடம் இருக்கு, அதில் நீ கட்டிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை விட சிறப்பாக பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தில் தான் மண்டபத்தை ஆரம்பித்தேன். அப்புறம் யோசித்தேன், ஒரு பைபாஸில் வந்து கட்டுறமே, இங்கே தங்குறதுக்கு ரூம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால அது கூட சேர்ந்து ஒரு 20-25 ரூமையும் ரெடி பண்ணி, அதையும் கிளாசிக்கலாக, அதாவது வந்தோம் தங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு பணத்துக்காக மட்டும் இல்லாமல் கலை நயத்தோட வர்றவங்க 1000 பிரச்சனைகளோட வருவாங்க. இங்கே வந்து தங்கினா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காகவே ரொம்ப சிரமப்பட்டு இதை 24 மணி நேரம் இங்கேயே இருந்து நான் இதை வடிவமைச்சேன். வேற எனக்கு வந்து குடும்ப சப்போர்ட் இருந்தது, ஒர்க்கர்ஸ் சப்போர்ட். மற்றபடி நான் எந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நான் பயன்படுத்தலை. அதே மாதிரி எனக்கு என்னுடைய பணியாற்றிய அத்தனை பேரும் என் இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டு எல்லாம் அருமையாக வேலை பார்த்தாங்க. ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அருமையாக என்னோட பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை என்னன்னா, இது வந்து பெரிய மண்டபமாக கட்டுறதை விட சின்ன சின்ன மண்டபமாக என்னுடைய மண்டபத்தில் 4 மண்டபம் இருக்கு. ஏன் அப்படின்னா, சாதாரண மக்கள் கூட என்னிடத்துல வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும், தான் பொண்ணு இந்த ஹோட்டலில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஆட்டோக்காரர் கூட அங்கே வந்து கல்யாணம் பண்ணாரு. சாதாரண ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறவர் தன்னுடைய பொண்ணோட பர்த்டேவை இங்கே வச்சார். அதுதான் எனக்கு திருப்தி. அதே மாதிரி என்னுடைய ஹோட்டலில் பொண்ணு வீட்டுக்காரங்க புக் பண்ணால் 5000 ரூபா எங்கள் ஹோட்டல் அந்த ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக எங்கள் அப்பா எல்லாரும் எங்கள் சொல்லி கொடுத்தது. பெண்களுக்காக நீங்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னா. அதே மாதிரி என்னுடைய கலைகளில் கூட பார்த்தீங்கன்னா 50% பெண்கள் இருப்பாங்க. அதை எடுத்து நாங்கள் வந்து இதை ரொம்ப யுனிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு கலை நயத்தோடையும் ஸ்டைலிஷாகவும் இந்த மண்டபத்தை பண்ணியிருக்கோம். அதே லான் ஒன்று ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுத்து ஒரு ஹோட்டல் ஒன்று, வர்றவங்க நம்ம இடத்துலயே சாப்பிடணும், கொஞ்சம் குறைந்த விலையில சாப்பிடணுங்கிறதுனால ஒரு ஹோட்டல் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். விரைவில் நடைபெறும். இத்துடன் உழைத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.